ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வருகிற டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது 1/12/2025 திங்கட்கிழமை கீதா ஜெயந்தி. ஆம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மோக்ஷட ஏகாதேசி என்னும் ஒரு ஏகாதேசி நன்னாளில்தான் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு அந்த மகாபாரத போர்க்களத்திலே குருக்ஷேத்திரத்திலே உபதேசித்தார். 18 அத்தியாயங்களையும் 700 ஸ்லோகங்களையும் உள்ளடக்கிய ஸ்ரீமத் பகவத்கீதை தான் மனிதனுடைய வாழ்க்கை பாடம். இந்த கீதா ஜெயந்தி நன்னாளை, இந்த மோக்ஷட ஏகாதேசி விசேஷ நாளை எப்படி கொண்டாடலாம் என்றால், பகவத்கீதையை பாராயணம் செய்ய வேண்டும். கீதையினுடைய சில ஸ்லோகங்களையாவது பாராயணம் செய்ய வேண்டும். குழந்தைகள் பாராயணம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இந்த நன்னாளில் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போற்றி வணங்கி, அவர் அர்ஜுனன் மூலம் அனைவருக்கும் உபதேசித்த அந்த பகவத்கீதைக்கு பெருமை சேர்க்க முடியும். பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக முடியும். ஸ்ரீ திருமலை திருப்பதியிலே அகண்ட கீதா பாராயணம் அன்று நடைபெறும். கீதையினுடைய 700 ஸ்லோகங்களையும் பல பேர் ஒன்று சேர்ந்து, பட்டாச்சாரியார்கள், சிவாச்சாரியார்கள் உட்பட அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்றைய தினம் சேவிப்பார்கள். நாம் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் சார்பாக எதிர்வரும் கீதா ஜெயந்தியை ஆற்காடு, அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்திலே அமைந்துள்ள ஆற்காடு நகரத்திலே தோப்புக்கானா என்னும் இடத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் விசேஷமாக கொண்டாட உள்ளோம். பகவத்கீதையினுடைய சில முக்கிய ஸ்லோகங்கள் பாராயணம் செய்யப்பட உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய சில பாசுரங்களும் அன்று சேவிக்கப்படும். இந்த நாள், இந்த மோக்ஷட ஏகாதேசி கீதா ஜெயந்தி இன்னும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு தருணம் என்னவென்றால், அன்றைய தினத்தில் கோதானம் செய்ய ஒரு பக்தர் இசைந்துள்ளார். அந்த ஆலயத்திலே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம், தோப்புக்கானா, ஆற்காடு, அங்கு அமையப்பெற்றுள்ள கோஷாலைக்கு கோதானம் ஒரு பக்தர் மூலம் நடைபெறுகிறது. இதெல்லாம் இந்த நன்னாளுக்கு மெருகூட்டுவதாக அமைந்துள்ளது. வாருங்கள், பக்தர்கள் அனைவரும் விசேஷமாக இந்த கீதா ஜெயந்தி நன்னாளை கொண்டாடி பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகலாம். அனைவருக்கும் கீதா ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள், மோக்ஷட ஏகாதேசி நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.